ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற இளைஞன் வாழ்ந்தான். சிறிய வயதிலிருந்தே அவன் வாழ்க்கை கஷ்டத்தில் நிறைந்திருந்தது. தந்தை இறந்த பிறகு அம்மா சாமி கோவிலில் பூமலர் விற்று அவனை படிக்க வைத்தாள். பெரிய கஷ்டத்துக்கு பிறகு ராஜா ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன். ஆனால் அவனிடம் தினசரி தேவைக்கான பணம் எதுவும் இல்லை. அதுதான் அவன் வாழ்க்கையிலே பெரிய குறை. ஒரு நாள் அவன் கிராமத்திலேயே பெரிய வீட்டில் இருக்கும் கமலா என்ற பெண்ணை பார்த்தான். அவள் ஒரு பள்ளி ஆசிரியர், நல்ல கல்வியாளர் கூட. இருவருக்கும் நட்பு வளர்ந்து காதலாகியது. கமலா ராஜாவை மனமாற நேசித்தாள். ஏழை என்று பார்க்கவில்லை. ஆனால் அவளது அம்மா மாமியார் சுந்தரி பணம் பைத்தியம் பிடித்தவள். கமலா தன் காதலை வீட்டில் சொல்லியதும் சுந்தரி கோபத்தில் வெடித்தாள். நமக்கு இருக்கும் வசதிக்கு ஏழை மருமகனா? மக்கள் பார்த்தா சிரிப்பாங்க, என்ன அவமானம் என்று தட்டி கேட்டாள். ஆனால் கமலா தன் நம்பிக்கையை விட்டு கொடுக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் இறுதியில் அவர்களுக்கு திருமணமும் செய்துவிட்டாள். திருமணத்துக்கு பிறகு ராஜா அவளது வீட்டிலேயே தங்கினான். அங்கிருந்து தான் அவன் துன்பம் தொடங்கியது. மாமியார் சுந்தரி அவனை ஒவ்வொரு நாளும் கேவலமாக பேசுவாள். நீ காசு சம்பாதிக்க முடியாதவன், என் பெண்ணை உன்ன மாதிரி ஏழைக்கு கொடுத்ததால் தான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை போயிடுச்சு என்று கூறினாள். அவள் சாப்பிடும் உணவுக்கு அவள் குறை தினமும் சொல்லுவாள். அவன் அணியும் உடையை பார்த்து கேலி செய்வாள். கமலா நடுவில் நின்று கணவனையும் தாயையும் சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் இருவருக்கும் தகராறு அடிக்கடி நடந்தது. ஒரு நாள் சுந்தரி பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். எல்லாரும் விருந்துக்கு வந்திருந்தனர். அப்பொழுது அவள் ராஜாவை அவமானப்படுத்தி சொன்னாள், இவன் என் மருமகன் இல்லை, இவன் தனியாக வாழ்வதற்கு வழி எதுவும் இல்லை, அதனால்தான் என் வீட்டிலே தங்கிட்டு யான் தண்ணீரை குடிக்கிறான் என்று கூறினாள். அந்த வார்த்தை ராஜாவின் மனதை கிழித்தது. அவன் அமைதியாக விருந்தை விட்டு வெளியேறினான். அந்த இரவு முழுக்க அவன் அழுதான். நான் ஏழைன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் என் மனித தன்மையும் அவன் ஏழ்மையாக நினைக்கக்கூடாது என்று மனதிற்குள் உறுதியெடுத்தான். அடுத்த நாள் அவன் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வேலைக்காக போனான். கடுமையாக உழைத்து தனது திறமையால் சிறிய கார் சர்வீஸ் சென்ற தொடங்கினான். வருடங்கள் கடந்தது. அவன் வியாபாரம் வளர்ந்தது. ராஜா இப்பொழுது செல்வந்தன் ஆனான். ஆனால் மனசு இன்னும் அதே சாந்தமான மனிதன். ஒரு நாள் அவன் பழைய கிராமத்துக்கு திரும்பினான். அப்பொழுது கமலா தனியாகவே இருந்தாள். மாமியார் சுந்தரி நோயால் படுக்கையில் இருந்தாள். ராஜா அவளை பார்த்ததும் அமைதியாக மருந்து வாங்கி வந்து சிகிச்சை கொடுத்தான். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை ஏழைன்னு தாழ்த்தினேன், ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், மனசில் அன்பு இருந்தாதான் அது உண்மையான செல்வம் என்று அழுதாள். ராஜா சிரித்தான். அம்மா, பணம் இல்லாதவனாக இருந்தேன், ஆனால் அன்பு இல்லாதவனாக இல்லை. அந்த வார்த்தையோடு சுந்தரி மன அமைதியுடன் கண்மூடினாள். இந்த கதையின் உணர்வு, பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, அன்பு இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. மரியாதை பணத்தால் கிடையாது, மனதால் மட்டுமே கிடைக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.